வணக்கம். நான் ராஜி. ஒரு சில வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதில் ஒன்று வந்து அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, அதனால அவங்களுக்கு வந்து வாந்தி ஏற்பட்டது, பேதி ஏற்பட்டது, அதாவது வாமிட்டிங் வந்தது, அதே மாதிரி டயோரியா ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபுட் பாய்சனிங், ஸோ உணவு எப்போ நஞ்சாக நமக்கு மாறுது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது கண்டாமினேட் ஆகிருந்தது அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு கெமிக்கலால் அல்லது ஏதோ ஒரு பாய்சன் அல்லது ஏதோ ஒரு நுண்கிருமி பாக்டீரியாவோ அல்லது பாக்டீரியல் டாக்ஸின்ஸாலேயோ வந்து கண்டாமினேட் ஆகிருந்து அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து, அல்லது அதே மாதிரி ஒரு சில வகையான காளான்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நிச்சயமாக நம்ம உடம்புக்கு அது வந்து நஞ்சாக மாறும். ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வகையான பூஞ்சி, அதாவது இப்போ ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கல அதில் அந்த பூஞ்சி வளர்ந்துருக்கும், நமக்கு தெரியும். ஆனால் சில உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஞ்சை வளர்றது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகையான பூஞ்சைகள் நம்ம சமைத்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்கிருமிகள், அது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாமே நம்ம சமைத்தாலும் அல்லது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வெப்பநிலையை அதிகரிச்சிங்க அப்படின்னாலும் அந்த வெப்பநிலையில் வந்து இது சாகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கண்டிப்பாக நம்மளுடைய உணவு வந்து ஒரு நஞ்சாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்டீரியாஸ் வந்து நான் சொன்னேன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும், அதாவது நம்ம சமையல் பண்ணாலுமே சமைச்சாலுமே அது வந்து அழிஞ்சு போகாது. ஸோ இந்த பாக்டீரியாஸ் நம்மளுடைய உடம்புல வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வளரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ வாமிட்டிங், ஸோ அந்த ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டு ஃபுட்ஸ். ஸோ அப்போது நம்ம வந்து இப்போ நிறையா வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து சரிவர நம்ம வந்து சமைக்கலை, அதுக்கு தேவையான ஹீட் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்றது, சூடு பண்ணாமல், இது எல்லாமே வந்து ஃபுட் பாய்சனிங்க்கு ஒரு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி குறள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் நட்பு ஆராய்தல். குறள்: ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீஇ விடல். ஒருவனுக்கு சிறந்த பேறு என கூறப்படுவது அறிவில்லாதவருடைய நட்பிலிருந்து விலகி நிற்றலே ஆகும். கண்டிப்பாக நம்மளுடைய நண்பர்கள் வந்து சரியானவர்களா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துட்டு அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, இல்லை சரியான நண்பராக வந்து இவங்க இருக்க முடியாது அப்படிங்கும்போது, அவங்களால பிரச்சனை வரும்னு தெரியும் போது அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது வந்து நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.